நம்மளில் ஒருத்தர் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காரு. கடனை திரும்ப செலுத்துறதுக்கு முன்னாடியே அவர் பாதியிலேயே இறந்துட்டார் அப்படின்னா, அந்த கடனை யார் செலுத்தணும்? இல்லை அந்த வங்கிகள் எப்படி இவங்க ஃபேமிலியை வந்து அணுகுவாங்க? எந்த மாதிரி ப்ராசஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைய சூழலில் லோன் வாங்குறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இல்லை வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் லோன், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கிரெடிட் கார்டு அந்த மாதிரி நம்ம வாங்குறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாகவே இப்போ கிடைக்கிறது. பேங்க்லேருந்து இல்லை வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலிமாவும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. இதில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதை மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிட்டு வரப்போகிறோம். இந்த சூழலில் சப்போஸ் ஒருத்தர் கடன் வாங்கி பாதியிலேயே அவர் இறந்துட்டார் அப்படின்னா, அவருக்கு பேங்க்கு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ இதே சிச்சுவேஷனை ஹவுசிங் லோன் வாங்கினா ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோமே. அவர் ஒரு 20 வருஷத்துக்கு லோன் போட்டு ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது. அவர் இறந்துட்டார் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் கூட கடனுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவரோட மனைவி கிட்ட போயிட்டு இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி கடன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் கடனை ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் வந்துட்டு கடனுக்கான உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா துணை இல்லாத பட்சத்தில் அவரோட வாரிசுக்கிட்ட இந்த விஷயத்த கேட்பாங்க. அப்படி கேட்டு அவர் ஓகே அப்படின்னா அவர் அந்த இஎம்ஐஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லை சப்போஸ் அந்த கடனுக்கு வந்துட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸில் வந்துட்டு இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த டெத் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸில் சப்மிட் பண்ணி அவங்க வந்து இந்த கிளைம் அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. இல்லை சப்போஸ் வந்துட்டு அந்த அவங்களுக்கு துணையும் இல்லை அவருக்கு இன்சூரன்ஸும் எதுவுமே பண்ணி வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை ஏலமாக விட்டு அது மூலிமா வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்க லோன் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிக்குவாங்க.